ஓம் சாந்தி. நான் சதா சர்வ சக்திகளின் அதிகாரியான சிரேஷ்ட ஆத்மா. நான் தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய தந்தையினுடைய அன்பான ஆத்மா. நான் தூக்கத்தை வென்ற சக்கரவர்த்தி ஆத்மா. நான் சகஜயோகி ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஷ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக மதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். மதனத்தில் பாப்தாதா என்னை வரவேற்பதற்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றார். நான் மெல்ல மெல்ல அவர் அருகாமையில் செல்கின்றேன். அவரிடமிருந்து அனைத்து சக்திகளையும் அவருடைய திருஷ்டி மூலமாக பெற்றுக்கொள்கின்றேன். பின்னர் அவரோடு அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று அன்பு கடல் தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். எங்கிருந்தாலும் அன்பானது அனைவரையும் தந்தைக்கு அருகாமையில் அமர்ந்திருப்பதாக அனுபவம் செய்வித்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என்னுடைய பாபா என்ற இந்த அன்பின் பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அன்புதான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்திலிருந்து விடுபட்டவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. அன்புதான் மாயாவை வென்றவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. எங்கே உள்ளத்தின் அன்பு உள்ளதோ அங்கே மாயா தொலைவில் இருந்தே ஓடிவிடுகின்றது. ஒன்று அன்பு, இரண்டாவது சர்வ சக்திவான் தந்தை மூலம் சர்வ சக்திகள் என்ற பொக்கிஷம் உங்களிடம் இருக்கின்றது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்று போலவே சர்வ சக்திகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் சர்வ சக்திகளின் அனுபவம் செய்கின்றீர்களா என்று பாப்தாதா கேள்வி கேட்கின்றார். நானும் ஆம் தந்தையே என்று பதிலுரைக்கின்றேன். சர்வ சக்திகள் பாப்தாதாவினுடைய ஆசீர்வாதமாகும். தந்தை ஆஸ்தி கொடுத்தார் மற்றும் ஆஸ்தியை நீங்கள் தன்னுடையதாக ஆக்கியிருக்கின்றீர்கள். தன்னுடையது என்பதின் மீது அதிகாரம் உள்ளது. எந்த சமயம் எந்த விதிப்படி தேவைப்படுகிறதோ அந்த சமயம் காரியத்தில் பயன்பட வேண்டும்.
ஆக நீங்கள் சதா மற்றும் சகஜமாக இருக்க வேண்டும், இயற்கையாக இருக்க வேண்டும், இயல்பாக இருக்க வேண்டும். இதற்கான விதி, எந்த குழந்தை இறைவனின் ஒவ்வொரு ஸ்ரீமத்திற்கும் ஆயத்தமாய் இருக்கின்றேன் பிரபுவே என்று கூறி நடக்கின்றாரோ அவருக்கு முன்னால் சர்வ சக்திகளும் வந்தேன் எனது பிரபுவே என்று சொல்கின்றன. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தந்தைக்கு சமமாக பார்ப்பதற்கு விரும்புகின்றார்கள். தந்தைக்கு சமமாக ஆவது உங்கள் அனைவருடைய லட்சியமாகும். ஆக சர்வ சக்திகள் என்பதற்கு அடிக்கோடிடுங்கள். சதா சுயஸ்திதி வெற்றி அடைந்தே இருக்க வேண்டும். அதற்கான சாதனம் சதா சுமானம் மற்றும் மரியாதையின் சமநிலையாகும். ஸ்வமான்தாரி ஆத்மா இயல்பாகவே மரியாதை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பார்கள். மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதை பெறுவதாகும். மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் அனைவருடைய உள்ளத்திலும் தானாகவே மரியாதைக்குரியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். மரியாதை கொடுப்பவர்களே விதாத்தாவாக தென்படுகிறார்கள். மரியாதை கொடுப்பவர்களே பாப்தாதாவின் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளாக இருக்கின்றார்கள். மரியாதை கொடுப்பதுதான் ஈஸ்வரிய பரிவாரத்தினுடைய உள்ளத்தின் அன்பாகும். மரியாதை கொடுப்பவர்கள் சோமானத்தில் சகஜமாகவே நிலைத்திருக்க முடியும். எந்த ஆத்மாக்களுக்கு மரியாதை கொடுக்கின்றீர்களோ அந்த ஆத்மாக்கள் மூலம் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன கிடைக்கின்றனவோ அந்த ஆசீர்வாதங்களின் களஞ்சியமானது சகஜமாக மற்றும் தானாகவே சோமானத்தின் நினைவை ஏற்படுத்துகின்றது. ஆகையினால் மரியாதை கொடுக்கும் வள்ளல் ஆகுங்கள் என்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை விசேஷமாக அடிக்கோடிட வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாப்தாதா எந்த ஒரு குழந்தையை என்னுடைய வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தை, ஈஸ்வரிய பரிவாரத்தைச் சேர்ந்த குழந்தை என்ற பார்வையில் பார்த்தார்கள். மரியாதை கொடுத்தார்கள் மற்றும் நீங்கள் ஸ்வமான்தாரி ஆகிவிட்டீர்கள். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். உங்களுடைய பட்டம் அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்பவர்கள். இப்போது தன்னுடைய சம்பூர்ண தன்மை மற்றும் சமான் தன்மையின் வேகத்தை தீவிரப்படுத்த வேண்டும். ஆக தீவிர வேகத்தில் உள்ளதா என்று தீவிர கதியை சோதனை செய்யுங்கள். ஒரு நொடியில் நான் ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை,
இந்த மனதின் ட்ரில்லை ஒரு நொடியில் அனுபவம் செய்யுங்கள். நான் ஃபரிஷ்தா. இந்த பழைய உலகம், பழைய தேகம், பழைய தேகத்தின் சம்ஸ்காரத்திலிருந்து விடுபட்ட ஃபரிஷ்தா ஆத்மாவேன். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்பொழுது பாப்தாதா என் தலைமீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சதா அன்பு கடலில் மூழ்கியிருக்கும் ஆத்மா, சதா சர்வ சக்திகளின் அதிகாரியான சிரேஷ்ட ஆத்மா, சதா தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய தந்தையினுடைய அன்பான ஆத்மா, சதா சுவமானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய அனைவரின் மரியாதைக்குரியவராக ஆகக்கூடிய ஆத்மா, சதா சர்வ உபகாரி ஆத்மா, சதா கவனக்குறைவு என்ற தூக்கத்திற்கு விவாகரத்து கொடுக்கக்கூடிய தூக்கத்தை வென்றவராக சக்கரவர்த்தியாக இருக்கும் ஆத்மா, உடல், மனம், செல்வம், எண்ணம், சொல், செயல் இதில் தந்தையின் காரியத்தில் சகயோகி ஆகிவிடும் ஆத்மா, தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓ சாந்தி.